கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி காலையிலேயே உங்கள் வீட்டு கதவை தட்டி உங்களோடு கூட பேசுகிறது, ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். டெய்லி காலையில் ஆண்டவருடைய மங்கள வார்த்தையோடு உங்கள் வீட்டை ப்ளஸ் பண்ணுறது, குடும்பத்தை ப்ளஸ் பண்ணுறது எனக்கு கிடைத்த பாக்கியமாய் கருதுகிறேன். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தையோடு ஆண்டவர் வந்திருக்கிறார்? எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னுடைய வெற்றி எதில் இருக்குதுன்னா, உன்னுடைய ஃபெய்த்தில், உன்னுடைய நம்பிக்கையில், உன்னுடைய ஆண்டவர் மேலே நீர் வைத்திருக்கிற விசுவாசத்தை பொறுத்து தான் உன்னுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுவாங்க, நான் நல்லா எழுதினேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிட்டேன். வாழ்க்கையில் ஃபெயிலியர் அதிகமாய் சந்தித்து வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவருடைய விஷயத்தில் எவ்வளவு இருக்குது, எத்தனை % இருக்குது? கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட ஒரு மலையை பார்த்து கடலில் போய் விழுன்னா விழுந்துருமா? சில நேரங்களில் நம்முடைய தோல்வி வருதுன்னா நம்முடைய விசுவாசத்தில் ஒரு ஷேக் இருக்குதுன்னு அர்த்தம். கட்டுகளவு விசுவாசத்தில் எவ்வளோ அற்புதம் இருக்குன்னா 100% விசுவாசம் இருந்தால் எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்னும் வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள். அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அவன் எந்த காரியமும் ஆண்டவரிடத்தில் வந்தானோ அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை பைபிளில் நம்ம நிறைய வாசிச்சிருக்கிறோம். உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். உன்னுடைய ஃபெய்த் எப்படியோ அப்படியே உனக்கு நிறைவேறட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறார். ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் குழந்தை கிடைக்கின்றதில் நம்பி இருந்தான். சரீரம் செத்து போச்சு, கிடைக்க வாய்ப்பில்லை. அவனுடைய மனைவி ஆகிய சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, வழிபாடுகள் நின்று போச்சு. ஆனால் ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஜெயத்தை தருவார். நீ அவர் மேலே இருக்கிற விசுவாசம்தான் ஒரு மிரக்கலினுடைய அடிப்படை. 2 காரியம் ஒரு மிரக்கல் நடக்கணும். 2, ஒன்று ஃபெய்த், இன்னொன்று பியூரிட்டி. அப்படின்னா நம்முடைய பரிசுத்தம். இது 2யும் நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணினா உனக்கு இன்றைக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை காண பண்ணி ஜெயத்தை கொடுப்பாரு. கடந்த நாட்களில் அரசாங்க தேர்வு எழுதி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க. 1 மார்க்கில் போச்சு, 2 மார்க்கில் போச்சு, 3 மார்க்கில் போச்சு. இதனால் எனக்கு இன்றைக்கி இந்த கவர்மெண்ட் ஜாப் மிஸ் ஆகிடுச்சு, பேங்க் உத்தியோகம் மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்தேன், எனக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள சீட்டு ஃபில் பண்ணிட்டாங்க, எனக்கு கிடைக்கல. நீ மிஸ் பண்ணியா அடுத்து உன்னுடைய டேன்னா கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சகோதரி ஜெயக்கொடி, காணத்தூர். நாங்கள் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்து முடியாமல் தடையாக இருந்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த போது சகோதரர் அவர்கள் ஜெப நேரத்தில் சொந்தமாக வீடு கட்டுவீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு தைரியமாக வீடு கட்டும் காரியத்தை துவங்கினோம். கர்த்தருடைய கிருபையினால் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு நல்ல விதமாக வீடு கட்டி முடிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வார்த்தை அவங்க டிவியில் பார்க்குறாங்க, யூடியூப்பில் பார்க்குறாங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு கட்டி தருவேன்னு சொல்ல. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நம்பி காரியத்தை செயல்படுத்துகிறாங்க, நம்பி காரியத்தை இறங்கினாங்க. அதான் சொன்னேன், அந்த வார்த்தையின்படி நாங்கள் இறங்கி வீடு கட்ட ஆரம்பித்தோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இன்னைக்கு வீடு கட்டி நல்லபடியாக முடிக்கப்பட்டு அதில் குடியேற கர்த்தர் உதவி செய்தார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னேன். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து, தொழிலில் தோல்வி அடைந்து, படிப்பில் தோல்வி அடைந்து, ஊழியத்தில் தோல்வி அடைந்து, தோல்வியை மாத்திரம் சந்தித்து கொண்டிருக்க என் பிள்ளைகளுக்கு, தோல்வியை சந்தித்த வருஷங்களுக்கு சரியாக இனி வெற்றியை தருவேன், ஜெயத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய தோல்விக்கு பின்னணியில் இருக்கிற
அந்த அவிசுவாசம் நீங்கி என் பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கும் அநேகர் சரீரத்தில் நிறைய பலவீனத்தோட, வியாதியோட, கொள்ளை நோயோட, கட்டிகளோட, கேன்சர் கட்டியோட, கிட்னி ஃபெயிலியர் ஆகி, லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி, லிவர் ஃபெயிலியர் ஆகி, பிரெயின் டியூமரில் நிறைய பேர் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி விசுவாசித்து இந்த காரியத்தில் என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கட்டும், சுகம் பெறட்டும், கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய தோல்விகளெல்லாம் இனி ஜெயமாய் மாறுகிறதற்காய் உமக்கு நன்றி. இவர்களை சாதனையாளர்களாய் கர்த்தர் உருவாக்கி அழகு பார்ப்பீராக. திருமண நாள் மற்றும் பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10 கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷம் முழுவதும் அது நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.